ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷுபீஸ் ஜஸ்ட் மை வே. நான் இன்றைக்கி கீ மைசூர் பாக்கு செஞ்சுருக்கேன். நெய் மைசூர் பாக்கு. இதுக்கு 3 பொருள் இருந்தால் போதும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம செஞ்சிடலாம். இது செய்கிறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வேணும்னு காட்டுறாங்க. 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை, 1 கப் நெய். இது ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஏன்னா 3 பொருளுமே ஒரே அளவு இருந்தால் போதும். நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். எண்ணெய் ரீஃபைன் ஆயிலெலாம் இருக்கணும். ஃப்ளேவர் இல்லாத எந்த ஆயிலாக இருந்தாலும் சரி. நான் எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை ஒரு வானலில் சேர்த்தி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே மாதிரி கடலை மாவு நல்ல மாவாக குவாலிட்டியாக இருக்கிற மாவாக நம்ம வாங்கிக்கணும். அப்போ தான் மைசூர் பாக்கு நல்லா வரும். கடலை மாவு எவ்வளோ நேரம் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க நிறைய பேர். ஃப்ரை பண்ணும்போது கடலை மாவு மணக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். கருகிடக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்லேயே அது மணக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதை சூடு ஆறுனதுமே நான் சலிச்சிக்கிறேன். எந்த ஒரு கட்டி எதுவுமே இல்லாமல் நம்ம இந்த மாதிரி வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சதுமே நான் எடுத்து வச்சுருக்கிற நெய் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். சூடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெதுவெதுப்பான சூடாக இருந்தால் போதும். இப்போ அந்த நெய்யை அதில் ஊற்றி நான் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிறேன். நீங்கள் விஸ்கோ இல்லை ஒரு கரண்டியே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நான் வானலில் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சர்க்கரையை சேர்த்திக்கிறேன். 1 கப் சர்க்கரை இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றினாவே இது மூழ்கிடும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதிகமாக தண்ணி வேண்டாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது ஒரு கம்பி பதம் வரைக்கும் நம்ம சர்க்கரையை நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது 2 விரலை வச்சு நம்ம இப்படி செஞ்சு பார்க்கும்போது இப்படி ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஒரு கம்பி பதம் வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி அப்படியே கலக்கி விடுங்க. இந்த மாதிரி கொட்டி நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா இந்த சர்க்கரையும் நெய் கடலை மாவு இது 3 சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் டைட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலக்கி விடலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் கீ அந்த மாதிரி சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. $90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். இது செய்யும்போது அடுப்பை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். இல்லைன்னா லோ ஃப்ளேமில் கூட வச்சு நீங்கள் செய்யலாம். ஆனால் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க. மிதமான தீயில் வச்சு செய்யணும். இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிடுறேன். கரெக்டான கன்சிஸ்டன்சி இது. நான் ஒரு பிளேட்டில் நெய் போட்டு தடவி வச்சுருக்கேன். நெய்யெல்லாம் எண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் குக் பண்ணி வச்சுருக்கிற அந்த மைசூர் பாக்கு லிக்விடை இதில் கொட்டிக்கிறேன். நீங்கள் பிளேட்டு இல்லை வேறு ஏதாவது ட்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். சூடாக இருக்குது. ஓரளவுக்கு ஆறுனதுமே இந்த மாதிரி நான் ஒரு கத்தி வச்சு
இது வந்து கட் பண்ணிக்கிறேன். இது 75% வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா கரெக்டான ஒரு இதில் வந்துடுச்சு. இப்போ ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. உடைக்கும் போதே தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நீங்கள் இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.